இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நம்முடைய தமிழ் வாழ்முறை தொடரில் இன்றைய தலைப்பு பெருமிதம் என்று நிர்ணயம் செய்து தங்களுடன் உரையாட இருக்கிறேன். சாதாரணமாக நாம் ஒரு அடிப்படையிலேயே தமிழன் என்று எடுத்துக்கொண்டால் 5000 ஆண்டு வரலாற்றுக்கு சொந்தக்காரன். அவனிடத்திலே இல்லாதது என்று எதுவுமே கிடையாது, எல்லாம் உடையவன் தமிழன் எனும் பொழுது. தனிப்பட்ட மனிதன் என்று ஒவ்வொருவரையும் கருதி கொண்டோமானால் நல்ல பின்புலமுடைய நபர்கள் நாம். ஏதாவது ஒரு பெருமிதத்திற்குரிய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது அதிலிருந்து நாம் இன்னார் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். சாதாரணமாக லண்டன் பிக் பென் அந்த கடிகாரத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு 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 பெருமிதத்திற்குரிய ஒரு பெருமையுடைய வரலாற்றை அவர்கள் காண்கிறார்கள் என்பது நாம் அந்த கட்டிடத்தினுடைய அழகையும் அந்த கட்டிடத்தினுடைய பெருமித தோற்றத்தையும் பார்க்கும் பொழுது அதை பார்ப்பவர்களுக்கு தெரிய வரும். சாதாரணமாக ஒரு சுற்றுலா சென்றுவிட்டு வந்தால் ஒரு நல்ல அருமையான ஒரு காட்சிகளை கண்டுவிட்டு வந்தால் அதிலே நாம் உற்சாகம் பெறுகிறோம். அந்த வகையில் ஒரு நம்முடைய பெருமிதத்தை எண்ணி பார்க்கும் பொழுது நாம் இத்தனை ஆண்டுகள் வரலாற்றுக்கு சொந்தக்காரன், 5000 ஆண்டு வரலாற்றுக்கு சொந்தக்காரன், இயற்கை வளங்களை பெற்றிருக்கக்கூடியது தமிழ்நாடு என்றும், இப்படியெல்லாம் நல்ல பண்பாடு நம்மிடையே உள்ளது. தமிழர் பண்பாடு உலகளாவியது. அடிப்படையில் சொல்ல போனால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது மிக யாருக்குமே தோன்றாத ஒரு சிந்தனையாகும். அந்த சிந்தனைக்கு நாம் சொந்தக்காரர்கள் எனும் பொழுது மிகுந்த பெருமிதத்திற்கு உரியவர்கள் நாம் என்பது புலப்படும். யாரும் யாவரையுமே வெறுப்பாக கருதலாகாது. எது எப்படியானாலும் நம்முடைய நன்மை நோக்கிய பயணம் என்பது எப்பொழுதும் பெருமிதத்திற்குரியது. ஏதோ ஒரு சிறுமையின் பார்ப்பட்டு ஏதாவது ஒரு காரியம் நாம் எதுவுமே செய்ய சற்றும் நமக்கு வழி கொடுக்காதது தான் நம்முடைய பெருமித வாழ்வு. பெருமிதத்தை நாம் எண்ணி நம்முடைய பெருமித வாழ்வை, நம்முடைய வரலாற்றை, நம்முடைய எதிர்காலத்தை எண்ணி செயல்படும் பொழுது அது பெருமிதத்திற்குரியதாகவே இருக்க வேண்டும் என்றே நாம் உறுதி பெறுகிறோம். நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்கிறது நம் மூலமாக. நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பழமையும், எப்படி செய்து நாம் காரியம் முடிக்கப் போகிறோம் என்பது பழமையில் எப்படி காரியங்களை செய்து முடித்தார்கள், எப்படி கம்பீரமாக நிற்கிறார்கள் நம் கண்முன்னே என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய பெருமித வாழ்வுக்கு அச்சாரம் மிகுத்து காணப்படும். அந்த பெருமிதம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வழிகாட்டியாகவும் அமையும். நாம் ஒரு கல்லூரியில் பயில்கிறோம் என்றால் சாதாரணமாக அந்த கல்லூரியின் பெருமை நமக்கே உரிய பெருமையாக நாம் கருதி கொள்கிறோம். நம்முடைய கல்லூரி வாழ்வு நம்மை மிக நீண்ட நாள் காதலை போன்றது. நம்முடைய கல்லூரியை பற்றி எண்ணும் பொழுது அதனுடைய பெருமிதத்தை எண்ணி பார்க்கும் பொழுது நாமே அதற்கு சான்றாக விளங்க வேண்டும். அதனுடைய பெருமைக்கு இம்மியும் சிறிதளமேலும் குந்தகம் ஏற்படாத வகையில் நாம் செயல்பட வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடையே மேலிடும். இதுவே நம்முடைய உன்னதத்தை நோக்கி பயணிக்க அடிப்படைகளை வகுத்து தரும். எனவே பெருமித வாழ்வு எதுவும் சிறுமை நோக்கி எதுவுமே நம் மனம் செல்லாத வகையில் பெருமிதத்தை நாம் மனதிலே ஏந்தி நாம் ஒவ்வொரு நாளும் செயல்படும் பொழுது நம்முடைய செயல்கள் பெருமிதத்திற்குரியதாகவும் கம்பீரத்திற்குரியதாகவும் எதுவும் ஒரு 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 உன்னதத்தை நோக்கிய பயணமாகவே அது அமைந்துவிடும் என்பது திண்ணத்திலும் திண்ணம். எனவே நாம் எவ்வளவு பெரிய நேரத்திலும் ஒரு ஒரு வீரத்திற்குரியவர்கள். அதை அல்லாமல் நம்முடைய ஒழுக்க கட்டுப்பாடு என்பது அதன் அடிப்படையாகவே ஒழுக்க கட்டுப்பாடுக்கு நம்முடைய பெருமிதமே அடிப்படையாக அமைந்துவிடும். நல்ல ஒரு அடிப்படையாகும். அது நம்மை
பின்னோக்கியே எந்த நேரத்திலும் இழுத்திடாது முன்னோக்கிய பயணத்திற்கு நம்முடைய வெற்றி பாதைக்கு அடிப்படை வழிவகுக்கும் தன்மையினதாகும். எனவே பெருமித வாழ்வை நாம் எண்ணி நம்முடைய பழமையை எண்ணி பழமையின் பெருமித வாழ்வு வாழ்ந்தவர்களின் பரம்பரை நாம். அதை நாம் சற்றேனும் விட்டு கொடுக்கலாகாது என்பது நமக்கு நம்முடைய வெற்றியை நோக்கிய நம்முடைய மேலும் மேலும் உன்னதத்தை நோக்கிய தற்காலத்தில் உள்ள தன்மைக்கேற்ப நம்முடைய உன்னதங்கள் அமைந்திட வழிவகுக்கும் என்பதை கூறிக்கொண்டு நாம் பெருமித வாழ்வை பெருமித பழமையின் பெருமிதமும் தற்காலத்தில் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளையும் அது நமக்கு நினைவுபடுத்துகிறது என்பதையும் தங்களிடையே கூறிக்கொண்டு இன்றைய தலைப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நம்முடைய தமிழ் வாழ்வு முறை தொடர் மேலும் வளரும், தொடரும், மிகும் என்று கூறிக்கொண்டு நண்பர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களிடையே பகிரவும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.